வணக்கம் நண்பா. 21/7/24 கேஎல் கெஸ்ஸிங். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21ஆந்தேதி இதிலேருந்து தான் நண்பா இன்றைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ரிசல்ட்டு இதிலேருந்து தான் அடிப்பாங்க. ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு நம்பர் தரல. அதனால் இன்றைக்கி வந்து அவங்க பழைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேரும் வந்து அந்த பழைய வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்றைக்கான ஏபி நம்பர் ஒரு 3 நம்பர் தரேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி 4 டிஜிட் தர முடியல, அதனால் அவங்க 2 பேருக்கு ஓகேவா. ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம். நேற்று பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு போன சனிக்கிழமை வந்து 1784 அடித்தாங்க. இப்போ நமக்கு ஒரு கோடுமே தெரியாத இருந்தப்போ கரெக்டாக சொன்னேன். அதுக்கு தான் நண்பா ஸ்லிப் பண்ணாமல் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு புரியும். எப்பயுமே நம்ம சொல்கிறது ஒன்று தான், நம்ம எடுக்கிற கெஸ்ஸிங் மிஸ் ஆனாலும் நம்ம இந்த சார்ட்டு மிஸ் ஆகாது. அதேமாரி இப்போ நான் உங்களுக்கு நேற்று ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த 6 நம்பரில் எனக்கு எது ஸ்ட்ராங்குன்னு வருதோ கரெக்டாக அதை நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு டோட்டலாக எல்லா 6 நம்பரையும் கொடுத்துட்டு நீங்கள் போடுங்கன்னு அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஒரு 6 நம்பர் எடுக்கிறேன், அந்த 6 நம்பரில் எனக்கு எந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்காக வருதோ 657 கொடுத்தேன். அடித்த ரிசல்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே உள்ளே இருக்குது 3, ஆனால் பக்கத்து போர்டில் வந்துச்சு ஓகேவா. இப்போ அதுக்கு முன்னாடியே ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு புதுசாக இந்த இடத்துல 4 வந்துச்சு. 4 கூடவே 5, 4 கூடவே 3. இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க, கண்டிப்பாக உள்ள ஆட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் 3 ஆல் போர்டு கொடுத்தா நம்ம, ஆனால் ஒரு 3 கூட உள்ளே வச்சு யூஸ் பண்ணலை. நம்ம அதான் தப்பு பண்ணிட்டோம். ஒரு 3 எடுத்திருந்தோன்னா இன்றைக்கி எப்படியும் இந்த 65க்கு ஒரு 4 டிஜிட் நமக்கு கிடச்சிருக்கோம். இப்படி தான் எப்படி நம்ம எடுக்கிற பேட்டர்ன், இந்த சார்ட் எப்படி வேலை செய்யுது பாருங்கன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம 15ஆந்தேதியே உங்களுக்கு கொடுத்த சார்ட்டு. இப்போ நேற்று என்ன அடித்தான்னு தெரிஞ்சால் தான் நான் அதிலேருந்து எடுக்க முடியும், புரியுதா உங்களுக்கு. இப்போ இன்னைக்கு என்ன அடித்தான், 355 அடித்தான். இப்போ 5 அடிக்கும் போது நமக்கு என்ன, அடுத்த சனிக்கிழமை போனோன்னா தான் நமக்கு தெரியும் அந்த 5 எங்கே இருக்குன்னு. 5 கூட என்ன நம்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம எடுக்க முடியும் ஓகேவா. இப்போ அதுக்கு தான் நமக்கு வந்து போன வாரம் 4 அடித்தான். 4 என்னும்போது நமக்கு கரெக்டாக அந்த நம்ம சார்ட் எப்படி வேலை செய்து பாருங்கன்னு சொல்கிறோம். 4 கூடவே அந்த 2 நம்பர் வந்துச்சு பாருங்கள். புதுசாக நமக்கு அந்த இடத்துல 4 வருது. இது ஒரு 8 நாள் சார்ட்டு நண்பா. புதுசாக நமக்கு அந்த இடத்துல 4 வரும்போதும், நமக்கு புதுசாக 4 இருக்கும்போதும் பின்னாடி நமக்கு இன்னைக்கு பின்னாடி நம்பர் இல்லை. அதனால தான் நான் 5 இன்றைக்கி சி போர்டுக்கு மிஸ் பண்ணிட்டேன். நமக்கு முன்னாடி 5, 3 இருந்ததுனால 5 வந்து ஏ போர்டுக்கு வச்சு கொடுத்தேன். உங்களுக்கு ஏ போர்டுக்கும் வச்சு கொடுத்தேன். 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதனால தான் 5 பி போர்டுக்கு வச்சு 657 கொடுத்தேன். நம்ம 3 மிஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சார்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு ஓகேவா. இந்த சார்ட் ஒன்றும் நம்ம இதே சார்ட்டில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஒரு வருஷம் சார்ட்டில் நம்ம ஒரு 8 நாள் சார்ட்டை எடுத்து கரெக்டாக கணிச்சு இதுலேருந்து தான் ரிசல்ட் அடிப்பாங்க, அதுவும் இந்த ரெட்டில் இருந்து தான் அடிப்பாங்கன்னு எப்படி அடிப்பாங்கன்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓரளவுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகுது எல்லாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் போகுதுன்னு ஒரு நாளும் நம்ம ரிசல்ட்டு ஓகேவா நண்பா. இப்போ நமக்கு போன வாரம் அடித்தது வந்து நமக்கு வந்து போன ஞாயிற்றுக்கிழமை 4 தான் அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சரியாக தெரியல, நான் பார்க்கல போன வாரம் சார்ட்டு. இருந்தால் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதனால் பார்த்துடலாம். இப்போ ஆல் போர்டு இங்கே கொடுத்துருக்கோம் நண்பா, 196 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மிஸ் பண்ணுறாதீங்க. அதேமாரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் தனியாக போர்டு போடுறவங்க பி போர்டில் இந்த 3 நம்பர் தான் நண்பா வரும். இதை தாண்டி வேறு நம்பர் வராது. 924 தனியாக போர்டு போடுறவங்க வேணால் இதை வேணால் பி போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. ஏபி தரேன், ஏபி நோட் பண்ணிங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாகவே தரேன், யாரும் லாஸ் ஆகக்கூடாது. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. தனித்தனியாகவே தரேன். ஏபியில் 254214 ஏபி நண்பா. இது 2949 இதுவும் ஏபி தான். பிசியில் இதை பாருங்கள், வீடியோ ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா போடுங்க. பிசியில் 59 இல்லைனா இது அப்படியே திருப்பி போடுங்க 95 ஓகேவா. ஏபி இது பிசி திருப்பி கொடுத்துட்டேன். அதேமாரி பி போர்டில் தெளிவாக கொடுத்துட்டேன், 3 நம்பர் தான், இதை தாண்டி வேறு நம்பர் வராது ஓகேவா நண்பா. இதை தாண்டி இதுக்கு அடுத்து
இப்போ இதெல்லாம் இப்போ எப்படி எடுத்தேன்னா தான் டெய்லியும் நம்ம ஒரே மெத்தட் தான், இந்த சார்ட்டில் இருந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா, சொல்கிறேன் உங்களுக்கு. இதை தாண்டி அதுக்கப்புறம் 3 டிஜிட் நண்பா. இப்போ கணக்கில் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. இப்போ நீங்கள் உள்ளே நான் கொடுக்குற நம்பரை பாருங்கள், நான் வெளியே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற நம்பரை டிஸ்பிளேயில் தருவேன். நீங்கள் எடுத்தவுடனே டிஸ்பிளேக்கு போயிடாதீங்க. ஓகேவா, உள்ளே என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். உள்ளே என்ன சொல்கிறேன்னு பார்த்தா தான் உங்களுக்கு, ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த 3 டிஜிட் எல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. இன்றைக்கி இந்த 3 டிஜிட் எல்லாமே 60% ஸ்ட்ராங் நண்பா. ரொம்ப டைட்டு நம்பர் எல்லாமே, எப்படின்னு தெரில. அதாவது ஒவ்வொரு போர்டுக்கும் 2 நம்பர் வருது. ஓகேவா, 468 கீழே 4 டிஜிட் கொடுத்துருக்கேன். 2745 747 445 0145. கன்ஃபார்ம் இன்றைக்கி இதில் ஒரு 2 டிஜிட்னாச்சு இதில் பாஸ் ஆகணும் நண்பா. அது எதுன்னு நான் உங்களுக்கு காலையில் டிஸ்பிளேயில் தரேன். 0444 0147. இந்த 4 தான் நமக்கு 45 இல்லைனா 7 கன்ஃபார்ம் உள்ளே இருக்குது. அதனால தான் அந்த பி போர்டுக்கு 4 வச்சே கொடுத்துருக்கோம். 4545 4548 4547. க்ளீனாக நம்பர் பார்த்துங்க நண்பா. உங்களுக்கு இதில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு உங்களை போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன நம்பர் கன்ஃபார்ம் ஆகுதோ நான் இப்போ டிஸ்பிளேலையும் கொடுப்பேன். இல்லை நீங்கள் நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போட, நாளைக்கு முடிஞ்சாலும் நாளைக்கு நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன். அந்த கமெண்ட் பண்ணாங்களே அவங்களுக்கு 2-3 நம்பர் அந்த ஏபியில் இதை ட்ரை பண்ணுங்க நண்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. 254214 ஏபி 2949. இதில் எது கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியும், அதை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறீங்களே தவிர, அதாவது இந்த சார்ட்டை நம்ம ரெடி பண்ணுறது குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகுது நண்பா. 1 மணி நேரம் சார்ட்டை எடுத்து நம்ம உங்களுக்கு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் வீடியோ போடுறோம். அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணி எஃபெக்டை போட்டு ஒரு பேட்டர்னை எடுக்கிறோம். பார்க்குறவங்க யாரும் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேறீங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஓகேவா, நம்ம ஆனால் எடுக்கிற பேட்டர்ன் கரெக்டாக வருது. நம்ம யாரையும் மற்றவங்கள யாரையும் குறை சொல்லலை. நம்ம எடுக்கிற பேட்டர்ன் எப்படி வருதுன்னு பாருங்கள், கம்பல் பண்ணி பாருங்கள். கொடுக்குற பேட்டர்னில் உள்ள நம்பர் இருக்கும் அந்த சார்ட்டில் இருந்து. ஓகே, பாய் நண்பா. நாளைக்கு பார்ப்போம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.